என் இனிய தமிழ் மக்கள் என்ற குரல் ஓஞ்சிரு. அந்த காலத்துல இந்தி படங்கள் தான் தமிழ்நாட்டுல அதிக அளவுல ஓடிக்கி இருந்துச்சு. அதை மாத்தி கிராமத்துடைய மண் வாசலைகளை தமிழ்நாட்டுல பரவ வச்ச படைப்பாளியான பாரதி ராஜாவையே சேரும். குறிப்பா சொல்ல போனா தென் மாவட்டத்துல பரவி கிடக்கிற கலாச்சாரம், அதுவும் தாய்மாமை உறவுனா என்ன, அதோடைய சீதனம்னா என்ன, அண்ணே தங்கச்சி பாசம்னா என்னன்னு பிரதிபலிச்சு ஒவ்வொன்னையும் ரசிக்க வச்ச படைப்பாளி அது பாரதி ராஜா தான். இன்ன வரைக்கும் தென் மாவட்டத்திலையும் சரி, மத்த எல்லா மாவட்டங்களையும் நடக்கிற காதுகுத்துல இருந்து புனித நீராட்டு விழாவுல வரைக்கும் பாரதி ராஜாவுடைய படத்துல வர பாடல் தான் ஒடிச்சுக்கிட்டு. பெண் பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால ஊத்தி கொல்ற அந்த காலத்துல பெண் பிள்ளைன்றது எவ்வளவு ஒரு பொக்கிசமா இருக்கணும் அப்படின்னு பிரதிபலிச்சு அழகா காமிச்சவர் தான் பாரதி ராஜா. முதல் மரியாதைன்ற ஒரு கள்ளக்காதல் படத்தை, என்னது கள்ளக்காதல் படமா, டே அது நல்ல காதல்ரா அப்படின்னு நம்மளனா பேச வச்ச பெருமை அது பாரதி ராஜாக்கு தான் சேரும். அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை எந்த இடத்துலயுமே அவர் ஒரு குறைவான பாத்திரமா காமிக்காம மிகவும் ஒரு மெச்சூரிட்டியா அழகானவர், அவரு வைக்கிற ஒரு பாத்திரமாவே கொண்டு வந்து அந்த படத்தை முடிச்சு எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வர வச்சது பாரதி ராஜா தான். இன்னைக்கு மறக்க முடியாத நடிகர் நடிகைகள்லாம் இவருடைய படத்துல அறிமுகமானவங்க. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு சினிமா துறைக்கு மட்டும் ஒரு இழப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான்.